ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்ன, திருமூலரின் திருமந்திரம். இந்த திருமந்திரத்தில் திருமூலர் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, இவனோட பாதத்தை நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா எந்த மாயிலையும் நம்ம மாட்ட மாட்டோம், மறுபிறவியும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு திருமூலர் இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இந்த திருமந்திரத்தை பார்ப்போம். போயரன் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகன் நான்முடி செய்ததுவே நல்கும் மாயகம் சூழ்ந்து வரவல்லவர் ஆகிலும் வேயன தோழிக்கு வேந்தோன்றும் தானே. இப்ப இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம். போயரன் தன்னை அப்படின்னா உயர்ந்த ஹரனாகிய சிவன் புகழ்வார் பெறுவது அப்படின்னா அவரை புகழ்ந்து சரண அடைகிறவங்க பெறக்கூடியது என்னன்னா நாயகன் நான்முடி செய்ததுவே நல்கும் அப்படின்னா நாலு தலை கொண்ட பிரம்மா படைத்த உலகத்துக்கு மாயகம் சூழ்ந்து வரவல்லவர் ஆகிலும் அப்படின்னா நம்மளுக்குள்ள மாயை சூழ்ந்து திரும்பவும் இந்த பூமிக்கு வரக்கூடியவங்களா இருந்தா கூட சிவனோட காலடிய சரண அவரை புகழ்றவங்களுக்கு வேயன தோழிக்கு வேந்தோன்றும் தானே. அப்படின்னா மூங்கில் போல தோள்கள் கொண்ட பார்வதிக்கு சிவனா இருக்கக்கூடிய சிவன் அவரோட நம்ம எப்பயும் ஒன்றி இருக்கலாம். இதுதான் சிவனை சரணடைஞ்சு புகழ்றவங்களுக்கு கிடைக்கக்கூடியது. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.